இன்னைக்கு நிறைய வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் தாத்தா பாட்டிகள் இருக்கிறது ஒரு வரம், குடும்பமா கூட்டு குடும்பமா இருக்கிறது ஒரு வரம். இந்த மாதிரி போக்சோ கேஸ் நடந்தது இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைய தொட்டான், பாலியல் தொந்தரவு செஞ்சான், பெத்த அப்பா செஞ்சாரு அப்படின்னு எல்லாம் எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டதில்லை. நம்ம மாவட்டத்தில் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அது எதனால அப்படின்னா, கூட்டு குடும்பமா தாத்தா பாட்டி சித்தப்பா மாமா மாமின்னு ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள இருந்தோம். இப்போ நாம் ஒருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படிதானே? அப்படிதான் இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு உறவுகள் மகிமைகள் மேன்மைகள் தெரியல. பிள்ளைங்களுக்கு உறவுகள் இது யாரு சித்தப்பா, இது அப்பா, இது தாத்தா பாட்டி அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. இன்னைக்கு நாங்க பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் 90 வயசு, அவருக்கு 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 7 பிள்ளைங்களும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. அவரை யாருமே கவனிக்கல. ஒரு வீட்டுல ஒரு பெரிய வீடு, அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன இந்த பாத்ரூம் மாதிரி ஒரு இதுல கட்டி போட்டு ஒரு சின்ன கட்டில் கொண்டு போட்டிருந்தாங்க. அவருக்கு சாப்பாடு கொடுக்க ஆள் இல்ல. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க சாப்பாடு கொண்டு கொடுத்து 2 நாளுக்கு அவருக்கு பசி தாங்க முடியாம கட்டில இருந்து கீழே விழுந்திருக்கிறாரு. விழுந்து நடக்க முடியாம மோஷன் யூரின் எல்லாம் தானா போய், அப்புறம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எங்களுக்கு நிமிர் டீமுக்கு அடிச்சு சொன்னாங்க. நாங்க போய் பாக்குறப்ப அவ்வளவு சகிக்க முடியாது. பிள்ளைங்கள் எல்லாம் பெரிய பெரிய வீடு கட்டி நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா அந்த முதியவரை பார்க்க முடியாது. அவரோட கேஸ் ஹிஸ்டரி எடுத்து கேட்டீங்கன்னா, அவருக்கு 7வது பெண் குழந்தை. அந்த 7வது பெண் குழந்தைக்கு 3 வயசா இருக்கும் போது அந்த அம்மா, அந்த பிள்ளைங்களோட அம்மா இறந்துடுறாங்க. இறந்ததுல இருந்து ஊருக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சொன்னாங்களாம், பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு. அப்ப அந்த தாத்தா சொன்னாராம், யார் வந்தாலும் என் பொண்டாட்டி மாதிரி என் பிள்ளைங்களை பார்த்துக்கிட மாட்டாங்க, என் பிள்ளைகளுக்கு நான் அம்மாவும் அப்பாவும் நானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வேற கல்யாணமே பண்ணாம அந்த தாத்தா 7 பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாமே செட்டில் ஆயிட்டாங்க. சொத்தையும் எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்துட்டாரு. கடைசியில் அவரை பராமரிக்க ஆள் இல்லாம நாங்க போய் நிமிர் டீம் போய் அவரை ஒரு அருமனையில ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்தோம். அவர் லாஸ்ட் வீக் இறந்தும் போயிட்டாரு. இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்குது. செல்போனுக்கு கொடுக்கிற மரியாதைய குடும்ப உறவுகளுக்கு பெற்றோருக்கு பிள்ளைகள் கொடுப்பதில்லை. பிள்ளைகள் யாரையோ ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களை ஏமாத்திக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு தாக்கம், சோசியல் மீடியாவினால ஏற்படக்கூடிய தாக்கம் 18 வயசுக்குட்பட்ட குழந்தைகள், சின்ன குழந்தைகள் மட்டுமில்ல, 6th படிக்கிற பொண்ணு, 8th படிக்கிற பொண்ணு. 2025 நீங்க தக்கல பகுதியில் பார்த்திருப்பீங்க, ஒரு பிள்ளை இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல ஒரே ஒரு நாள் 2 நிமிஷம் ஒரு பையன் கூட சாட் பண்றா. சாட் பண்றதுக்கு விளைவு 2 மாசம் கன்சீவ் ஆகுது அந்த பிள்ளை. ஒரே நாள் நடந்த விஷயம். ரொம்ப நாளெல்லாம் பேசல, 1 மாசம் பேசல, 2 மாசம் பேசல, வருஷ கணக்கா பேசல, யாருன்னே தெரியாது, முகம் தெரியாதவங்க கூட இன்ஸ்டாகிராம்ல பேசி 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு 13 வயது சிறுமி, நீங்க பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, 2 மாதம் கன்சீவ் ஆகி வயிறு வலியும் வாந்தியும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறப்ப முடியலன்னு சொல்லி அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. போற வழியில டாக்டர் செக் பண்ணி டவுட்டா இருந்ததுனால ஸ்கேன் எடுக்க விடுறாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு 2 மாத கர்ப்பமா இருக்கிறதா சொல்றாங்க. உடனே எங்க ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்றாங்க. நாங்க போய் விசாரிச்சு அந்த பொண்ணு, அப்புறம் எஸ்பி சாரோட உதவினால சைபர் கிரைமுக்கு அந்த பொண்ணோட கால் டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்படிதான் அந்த அக்யூஸ்டை செக்யூர் பண்ணோம். அவனை பாத்தீங்க அப்படின்னா 26 வயசு அவனுக்கு. அந்த பையன் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 13 ஸ்டேஷன்ல அவனுக்கு கஞ்சா கேஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் வர்றவங்க நல்லவங்களா வருவாங்களா? முகம் தெரியாத நபர்கள் கூட மணிக்கணக்கா இருட்டுல உட்கார்ந்து சாட் பண்றதை விட உங்க நடு காலில் வீட்டுல காலில் உட்காந்து உங்க அம்மா அப்பா கூட உட்கார்ந்து பேசி பாருங்க, உங்களுக்கு நிறைய அனுபவங்களும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். நீங்க யாரை ஏமாத்துறதான்னு நினைச்சுக்கிட்டு உங்களையே நீங்க ஏமாத்திக்கிட்டு வாலிப பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு வேதம் சொல்லுது. வேதத்தின்படி வாழ நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் நீங்க அடிக்ட் ஆக மாட்டீங்க. ஏதாவது நீங்க தவறான விஷயம் பண்ணும்போது உங்க மனசாட்சியை உங்களை கேட்கும், இது தப்பு, இது செய்யக்கூடாது, இது போகக்கூடாது, இந்த வழியில போகக்கூடாது அப்படிங்கிறது நம்மளை ஆண்டவர் உணர்த்துவார். அந்த வழியில போனீங்க அப்படின்னா உங்களோட கால் எடுக்கண்ணில் சிக்கி கொள்ளாதபடிக்கு
அவர் என்ன செய்வாரு? பாதுகாப்பார்.